இங்க ஒரு தென்னை மரத்துல இருந்து ஒரு குழந்தை அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. இப்போ அந்த வழியா ஒரு அம்மா போயிட்டு இருக்காங்க. எங்க இருந்து குழந்தை அழுகுற சத்தம் கேக்குதுன்னு சொல்லி அவங்க சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க இருக்க ஒரு தென்னை மரத்துல இருந்து அந்த சத்தம் வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்களுமே வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த ஹஸ்பண்டுமே போய் எங்க இருந்து சத்தம் வந்து தேடி பார்க்கும்போது அந்த டைம் பார்த்து எந்த சத்தமுமே வரல. அதனால அந்த ஹஸ்பண்டுமே இதெல்லாம் அவங்க கற்பனையா இருக்குன்னு சொல்லி அவங்க வைஃப் கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே வீட்டுல இருக்கும் போது திரும்ப அந்த குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. இந்த டைம் அந்த சத்தத்தை கேட்டு எல்லாருமே பயந்துடுறாங்க. அந்த ஹஸ்பண்டும் விளக்கு எடுத்துட்டு அங்க போய் பார்க்கலான்னு போகும்போது வைஃப் இல்ல வேண்டாம், நம்ம வேணா எங்க அண்ணாவை கூட்டிட்டு எல்லாம் சேர்ந்து போய் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ஹஸ்பண்டுமே வைஃபோட அண்ணாவுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அப்படி வந்து அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இப்போ அங்க இருக்க எல்லா ஆம்பளைங்களுமே கையில ஒரு தீப்பணத்தை எடுத்துட்டு அந்த தென்னை மரத்து கிட்ட போய் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க என்ன சத்தமே வராதனால சரி காலையில பாத்துக்கலாம்னு சொல்லி அங்க இருக்க 3 பேருமே திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க சரி இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கி அப்படி என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பாத்துட்டு போயிடலாம்னு சொல்லி அங்கேயே பாய் போட்டு படுத்துறாங்க. இன்னைக்கு நைட்டே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபோட ஒரு குழந்தை தென்னை மரத்து கிட்ட போற மாதிரி அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி ஒரு சாமி வந்து அந்த குழந்தை கிட்ட விளையாட்டு காட்டுற மாதிரி அந்த அம்மாவுக்கு கனவு வருது. இதை பார்த்து பயந்தாங்க. எந்திரிக்கும் போது அந்த ஹஸ்பண்ட் இந்த கனவு தான் நம்ம குழந்தைங்க நம்ம பக்கத்துல தான் இருக்கான்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதனாலே அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய சாமியார் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. வந்த ஒருமே தென்னை மரத்தை சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்படியே பக்கத்துல நின்று அந்த சின்ன குழந்தைய பாக்குறாரு. பார்த்தவரை இந்த குழந்தை எங்க பிறந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அப்பாவுமே இங்கதான் பிறந்தான்னு சொல்றாரு. இப்ப அவருமே புதுசா ஒரு தென்னங்கனுக்கு பூஜை எல்லாம் பண்ணி இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துலயே புதைச்சு வச்சுட்டு இப்ப எல்லாம் சரியா போயிருன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இப்ப எல்லா பிரச்சனையும் சரியா இருக்குன்னு சொல்லி அந்த வைஃபோட அண்ணாவும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் விடியற் காலையில அந்த அம்மா மாடுகளுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இடம் ஓடுற மாதிரி தெரியுது. அந்த அம்மாவுமே பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த உருவம் அந்த தென்னை மரத்துக்கிட்ட தான் போகுது. உடனே அவங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க. இந்த 2 பேருமே தென்னை மரத்துக்கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது மேல இருந்து ஒருத்தர் போன் பேசிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த பையன் 2 நாளைக்கு முன்னாடி வேலை பார்த்திருப்பான். வந்தவன் போனை மரத்து மேலேயே வச்சுட்டு போயிருப்பான். அவன் ஒரு டைம் போன் தேடும் போது அந்த போனுக்கு ரிங் பண்ணிருப்பான். அந்த போனோட ரிங் வந்து அந்த குழந்தை சத்தமா இருந்திருக்கும்.